என்ன மாமா கூப்பிட்டீங்க? ஏய், உன்னை அப்ப என்ன சொன்னேன்? ஊருக்கு கிளம்ப சொன்னீங்களா? ஏன் கிளம்ப என்ன பண்ற? நான் வரலங்க. வரலையா? நான் ஒன்னும் உன்னை ஏன் வீட்டுக்கு கூப்பிடல, உன் வீட்டுக்கு தான் போறோம். இம்மா ரெடியா கிளம்பு போவோம். ஏங்க, நமக்குள்ள ஒரு சின்ன சண்டைங்க. இதுக்கு போய் என்னைய போய் எங்க அம்மா வீட்டை விடணும்னு சொன்னா எப்படிங்க? கிளம்புன்னு சொன்னா கிளம்பு. இங்க பாரு, நான் வெளியூர்ல போய் 10 நாள் தங்கி வளர்க்க போறேன். நீ எதுக்கு ஒத்துழைங்க இருக்க? போய் நான் வர வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல போயிரு. இருக்கட்டுங்க, நான் இங்கனுக்குள்ளேயே இருக்கிறேங்க. ஏய், சொன்னா சரின்னு கேட்க மாட்டியா? முதல்ல கிளம்பு. அங்க போய் இருந்ததுங்க அறிவு வரும். ஏங்க, வந்தது வந்துட்டீங்க, ஒரு வாட்டி வீட்டுக்குள்ள வாங்குங்க. அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தையாவது பேசிட்டு போங்க. ஏய், நீ அங்கே என்ன சொல்லி கூட்டு வந்து உன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னில, நீ போ. பாருங்க, நமக்குள்ள 1000 சண்டை இருக்கட்டும், அது அப்பா அம்மாவுக்கு முன்னாடி காட்டிக்க வேணாங்க. வாங்குங்க உள்ள. ஏய், நான் சொன்னதான், நான் வரல, போ அவ வீட்டுக்கு. என்னம்மா தம்பி வீட்டுக்குள்ள கூட வராம போயிட்டாரு? இல்லம்மா, அவருக்கு வேலை இருக்குமா, அதாம்மா கிளம்பிட்டாங்க. சரி வா, நம்ம வீட்டு போவா. நீ எங்கம்மா அப்பாவையே காணோம்? அப்பா இப்பதாப்பா கடை பக்கம் போறாரு. அப்படியா? பிடிச்சா வாங்க. என்னம்மா உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையாமா? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்புறையாப்பா தம்பி வீட்டுக்குள்ள வராம என்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசாம போகுது, அதாப்பா கேட்டேன். இதே வார்த்தை எத்தனை தடவை தான் கேட்டுட்டே இருப்பேன். நான் தான் சொல்றேன்மா, அவருக்கு ஒரு அவசர வேலை தான் கிளம்பி போயிட்டாருன்னு. திரும்ப திரும்ப ஏமா அதையே கேட்டுட்டு இருக்க? முதல்ல அந்த வார்த்தையை விடுமா. அதுக்கு இல்லம்மா, ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுக்கு அவர் தாம்மா பிள்ளை மாதிரி கிடைச்சிருக்காரு, அதாம்மா சொல்றேன். யாருமா அவர் எங்களை எப்படி பாக்குறாரோ எங்களுக்கு தெரியாது, ஆனா அவர் எங்க மருமகனா இருந்தாலும் நாங்க மகனாத்தாப்பா நினைக்கிறோம்.